ஆனா 84% ஓட் ஆயிருக்கு இந்த வாட்டி. தமிழ்நாட்டுல முதல் தடவையா அதிகமா வந்திருக்கு. இது எதனால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயால தான் வந்திருக்கு. இளைய தளபதி தான். ஏன்னா, இதாவது வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு ஓட்டு விழுக்காடுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து ஓட்டு போடுறதுக்கு முன் வரல. ஓட்டு போடுறது இங்கே சென்னையிலேருந்து வெளியூர் போகிறவங்களாம் என்ன பண்ணாங்க, சரி வேண்டாம் விட்டுருவாங்க. இந்த வாட்டி தளபதிக்காக ஒரு ஆட்சி மாற்றம் வரணுன்றதுக்காக எல்லாரும் போராடுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டில் பிளாக் பண்ணது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நடந்துக்கிறதுக்கு ஆட்சி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துருக்குங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. சரி ஓப்பனாக சொல்கிறேன். இங்கேருந்து இப்போ இப்போ இந்த டைம் என்ன ஆகுது, ஒரு 6:30 மணி இருக்குங்களா, இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் போக முடியாது, சேஃப்டி கிடையாதுங்க. தலைமை வந்து மாற்றம் நடக்குங்க. கண்டிப்பாக என் தலைவர் வருவாருங்க. ஆனா போன வாட்டி 74, இந்த வாட்டி 84. 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி தாங்க, வேற வாய்ப்பே இல்லை. அவர் மீறி எதுவும் கிடையாதுங்க. ஏங்க இன்னும் வந்திருக்கோம், 100% வந்திருக்கோம். இவங்க விடல. இவங்க விடாம இவங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒருத்தர் கொடைக்கானல் போய்க்கிறாரு முதலமைச்சர், ஒருத்தர் அவர் பையன் வந்து துபாய் போய்க்கிறாரு, இன்னொருத்தர் சபரிஷ் எங்கேயும் ஆளை காணோம். போன ஆட்சியில் மட்டும் 50,000 கோடி சம்பாதிச்சுக்கிறாரு. எங்கே இருந்துச்சுன்னு தெரியல. அதெல்லாம் வந்து இப்போ தளபதி வந்தாருன்னா எல்லாம் மாட்டுவாங்க உள்ள. ஃபர்ஸ்ட் மாட்டக்கூடிய ஆள் துரைமுருகன், பொன்முடி, அவர் பேர் நிறைய ஒன்றுத்துக்கிறாரு கே நேரு, அவர் கதை கிழிப்பாங்க ஃபர்ஸ்ட். ஆனா இந்த வாட்டி 84% வாக்கு பதிவாயிருக்கு. 2026ல 74 தான் ஆயிடுச்சு. 10% அதிகமா இருக்கு. இது யாரால நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தளபதி விஜயால தான் நடந்திருக்கும். அவரால் தான் இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக வந்தது, மக்கள் கூட்டமாக வந்துக்குது. இப்போ 60 வயசு 70 வயசு ஓட்டு கூட அங்கே தான் விழுது. எங்கள் தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அங்கேயே திமுக ஆளே டிவிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அது கண் கூட நானே பார்த்துருக்கேன். பார்த்தீங்க? அப்போ இந்த 10% ஓட்டு விஜய்க்கு தான்றீங்களா? கண்டிப்பாக விஜய்க்கு தான். தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு தான் வரும். முழுக்க கண்டிப்பாக வரும். அப்போ 84% எட்டது விஜயால தான்றீங்களா? கண்டிப்பாக அவரால் தான். ஒரு மாற்றம் வேணும், நிறைய மக்கள் இருக்கிறாங்களே, அந்த மாற்றத்துக்காக தான் போட்ட ஓட்டு இதெல்லாம். போட்டு ஓட்டு. அப்போ விஜயால தான் இந்த பர்சன்டேஜ் வந்தது. கண்டிப்பாக அவரால் தான் வந்து தமிழ்நாட்டில் அவரால் தான் வந்து. நன்றிண்ணே. அண்ணா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 84% வந்திருக்கு. இந்த 84% ஓட்டு யாரால வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இது வரைக்கும் இறங்கல விஜய், இப்போ இறங்கியிருக்காரு. கண்டிப்பாக அவரால் தான் எல்லாம் இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்துருக்குறாங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு சொல்கிறதுனா விஜய்னால தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கடந்த முறை தேர்தலில் வந்து 74%, இந்த முறை தேர்தலில் 84%, 10% உயர்ந்திருக்கு. இந்த 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட கணிப்படி அதான் விஜய்க்கு தான் விழுந்துருக்கலான்னு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் எனக்கு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதான் நினைக்கிறேன். 84% இந்த வாட்டி ஓட்டு வந்திருக்கு. இது யாரால இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜயால தான். கண்டிப்பா மக்கள் விஜய்க்காக தான் ஓட்டு போட்டுருப்பாங்களா? மேபி ஒரு சேஞ்ச்காக ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. போன வாட்டி 74, இந்த வாட்டி 84, 10% உயர்ந்திருக்கு. இந்த 10% வந்து விஜய்க்கு தான் வந்திருக்குமா ஓட்டு? கண்டிப்பா விஜய்க்கு தான். ஒரு சேஞ்ச்க்கு தான், வேற எதுக்காகவும் இல்ல. பிளஸ் ஆல்ரெடி இருக்க ஜெனரேஷன் பொலிட்டீஷியன்ஸ்க்கு இது எவ்வளோ பரவாயில்ல நினைக்கிறீங்க? விஜய்னால தான், அவரால் தான் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பார்க்கணும் மாற்றத்தை. இனிமே தான் மாற்றம் வந்திருக்கு. ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு அடுத்து விஜய்க்கு ஓட்டு அதிகமாகவே விழுந்திருக்கு. போன வாட்டி 74, இந்த வாட்டி 84, 10% உயர்ந்திருக்கு. இந்த 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்லலாம் விஜய்க்கு தானே விழுந்திருக்கும். எதனால இந்த ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எதனாலனா ஒரு மாற்றம் வரட்டும், அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்ப்போன்றதுக்காக கூட மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும். தளபதி விஜயால வந்திருக்கும்னு நினைக்கிறோம். போன வாட்டி 74, இந்த வாட்டி 84, 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு விழுந்திருக்கலாம். எதற்காக விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள் அவர் மேல கொஞ்சம் கிரேஸ், அதனால. தமிழ்நாட்டில் முதல் தடவை அதிகமா வந்திருக்கு. இது எதனால நினைக்கிறீங்க? இந்த வாட்டி யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்காக நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் என்னோட கருத்து இது. அக்கா, இந்த வாட்டி 84% ஓட்டு ஊந்திருக்கு. இது யாரால ஊந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜயால தான்ப்பா. ஊருக்கே போக வேணான்னு நினச்சி நீங்கள் சென்னையில் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஓட்டு போனன்றதுக்காகவே, விஜய்க்காகவே ஓட்டு போனன்றதுக்காக சென்னைக்கு போயிருக்கு. இது சென்னையை விட்டு அவங்கவுங்க ஊருக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது கண்டிப்பாக விஜய் தான் வருவார். ஏதாவது ஒரு மாற்றம் மாறட்டும். போன வாட்டி 74%, இந்த வாட்டி 84%, 10% உயர்ந்திருக்கு. அந்த 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய்க்கு தான்ப்பா. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இதுவரையும் அரசியல் வரலாற்றுலேயே இது இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் ஒரு சாதனை. எதனால விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? புதுசாக யாராவது வந்தால் ஏதாவது நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு திட்டத்தோடு தான் கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்க. அக்கா, இந்த வாட்டி 84% ஓட்டு வந்திருக்கு. இது யாரால வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயால தான். தளபதி விஜயால. போன வாட்டி 74, இந்த வாட்டி 84, 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்?
அது எனக்கு தெரியலங்க. இப்போ தளபதி தான். ஆமா, கன்ஃபார்ம். எதுக்காக தளபதிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க? நாட்டுக்கு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறோம், அதனால confirm. ஐயா 84% ஓட்டு வந்திருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் முதல் தடவை அதிகமாக வந்திருக்கு. இது யாரால வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் இருக்கு தமிழ்நாட்டில் முதல் தடவை அதிகமாக ஓட்டா இருக்கு. இது எதனால நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய் அண்ணனால தான் இருக்கும். நிறைய ஊர்ல இருந்து வந்து நிறைய பேர் வந்து இந்த டைம் ஓட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் சிஎம் அண்ணா. டெஃபினட்டா இந்த டைம் வந்து விஜய் அண்ணா தான் வருவாரு. போன வாட்டி 74%, இந்த வாட்டி 84%. 10% ஓட்டு யாருக்கு ஊந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் அண்ணாக்கு தான் டெஃபினெட்லி. எதுக்காக ஓட்டு போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக ஓட்டு போட்டுருப்பாங்க? டிஃப்ரென்ஸ் தேவை. நம்ம நாடு எப்பயுமே ஊழல்லே இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து நமக்கு சேஞ்ச் தேவைன்றதுக்காக இந்த டைம் வந்து சிஎம் அண்ணாக்கு தான், விஜய் அண்ணாக்கு தான் ஓட் போட்டிருக்கோம். மேடம் 84% ஓட்டா இருக்கு தமிழ்நாட்டில் முதல் தடவை அதிகமா. இது எதனால நடந்திருக்கும்? ஷோரா விஜய் அண்ணா, விஜய் அண்ணாக்காக தான். போன வாட்டியோட இந்த வாட்டி 10% ஓட்டு அதிகமா இருக்கு. யாருக்கு வந்திருக்கும் இந்த 10%? ஷோரா கண்டிப்பா விஜய் அண்ணாக்குண்ணா. அதெல்லாம் அப்ராட்ல இருந்து வந்திருக்காங்க, ஊர்ல இருந்து மாத்தி வந்திருக்காங்க, அவ்வளோ க்ரௌட் வந்திருக்கு. ஷோரா விஜய் அண்ணா வருவாங்க. எதனால விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? விஜய் அண்ணா பிடிக்கும், நல்லா செஞ்சிருக்காங்க. ஒரு சேஞ்ச் வேணும்லண்ணா. இவ்வளோ வருஷம் டிஎம்கே இருந்து பார்த்துருக்கோம், இவ்வளோ நடந்திருக்கு. ஒரு சேஞ்ச் வேணும்ல, ஆசைப்படுவாங்க. எஜுகேட்டட் பீப்புள் வந்து நல்லது தானே. இந்த 84% யாரால வந்திருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? விஜயால தான் வந்து. விஜயால. இந்த ஓட்டுலாம் யாருக்கு போயிருக்கோம்? போன வாட்டி 2016 தேர்தலில் 74, இந்த வாட்டி 84. இந்த 10% ஓட்டு யாருக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான் கிடைச்சிருக்கும். விஜய்க்கு தான். இப்போ நிறைய பசங்க புது பசங்க போட்டுருக்காங்களா, அதனால விஜய்க்கு தான் கிடைச்சிருக்கும். அப்போ விஜயால தான் இந்த பர்சன்டேஜ் வந்து நினைக்கிறீங்களா? விஜயால தான். அக்கா, தமிழ்நாட்டில் 84% வாக்குப்பதிவாயிருக்கு முதல் தடவையா. இதுக்கு காரணம் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இளைஞர் தான்ப்பா. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தளபதி வந்திருக்காக ரொம்ப நேரம் பொறுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிளாம்பாக்கத்தெல்லாம் பஸ் இல்லாமல் வெயிட் பண்ணி ஓட்டு போடுறாங்கன்னா அது நம்ம தளபதிக்கு மட்டும்தான். நாங்களே வந்து இத்தனை வருஷமாக, எனக்கே ஒரு 35 வயசு ஆகுது, நாங்களே வந்து ஓட்டு போட்டதே கிடையாது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு எழுதி வாங்கி நான் தளபதிக்கு போட்டேன். ஆமாம் அக்கா, இப்போ 2016 74%, 2026 84%, 10% இருக்கு. இந்த 10% ஓட்டு யாருக்கு விழுந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம தளபதிக்கு தான்ப்பா. வேற யாரும் உழப்போகுது, நம்ம தளபதி தான் உழப்போகுது. விஜய்க்கு தான் வந்திருக்குன்றீங்க? விஜய் தான். அப்போ அந்த 10% ஓட்டு விஜய்க்கு தான் இருக்குமா? ஆமாப்பா, இளைஞர் எல்லாமே மொத்தத்தில் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம தளபதி தானே வரும். தளபதியா? ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் முதல் தடவையா 84% வாக்குப்பதிவாயிருக்கு. இது யாரால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இது தளபதியால தான் வந்திருக்கும். தலைவர் அவர் தான் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுவார், அவர் தான் வரணும். அக்கா, இந்த வாட்டி 84% ஓட்டு பதிவாயிருக்கு. இது யாரால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதிக்கோசம் தானே. அக்கா, போன வாட்டி 74, இந்த வாட்டி 84, 10% ஓட்டு. அந்த 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்? கட்டாய தளபதிக்காக வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு, அவர் தான் வரணும். இந்த பர்சன்டேஜ் உயர்ந்தது தளபதி தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? தளபதி தான். தளபதி தான். தளபதிக்காக தான் ஓட்டு வந்திருக்கோம். ஆமாம், அவர் வசம் ஓட்டு வந்திருக்கோம், அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். அக்கா, இந்த வாட்டி தமிழ்நாட்டில் 84% உயர்ந்திருக்கு வாக்குப்பதிவு. இது யாரால நினைக்கிறீங்க? டிவிக்காக தான் ஓட்டு. ஆமாம், டிவிக்காக தான் ஓட்டு போட்டுப்பாங்களா மக்கள்? ஆமாம், டிவிக்காக தான் ஜெயிக்கும். அக்கா, போன வாட்டி 84, இந்த வாட்டி 84, போன வாட்டி 74, 10% வந்திருக்கு. இந்த 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்? டிவிக்காக தான். பாட்டி, இந்த வாட்டி 84% ஓட்டு பதிவாயிருக்கு. இது யாரால வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயால தான். விஜயால தான். விஜயால தான் இந்த 84% வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். அவருக்காக போன வாட்டி 74, இந்த வாட்டி 84, 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான், அவர் வந்தாலும் மைதானமெல்லாம் ஜனமாக கிடக்குது, அவர் தான் ஜெயிப்பார். ஆனா இந்த வாட்டி தமிழ்நாட்டில் 84% ஓட்டு வந்திருக்கு. இது யாரால இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் சாரால் தான் இருக்கும். ஆனா இப்போ 2016 தேர்தலில் 74, இந்த வாட்டி 84, 10% ஓட்டு. இந்த 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் தான். அப்ப இந்த 10% உயர்ந்தது விஜயால தான்றீங்களா? விஜயால தான் சார், கண்டிப்பா கண்டிப்பா. யாரு விஜயாலன்னு கரெக்டா சொல்றீங்க? முன்னாடிலாம் வரும்போது யாருமே இல்லையே, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லையே. அப்போல்லாம் எவ்வளோ வந்தது ஓட்டானா? நீங்களே சொல்லுங்கள். 60% தான், 70% அப்படி தான் இருக்கும். இது நீங்களே உங்களுக்கே தெரியுமே. நீங்கள் தான் சொல்கிறீங்க. 87% சொல்லிட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க. நானே டிவியில் பார்த்துட்டேன், நிறைய சிலையிலே நிறைய ஓடுது. விஜய் கண்டிப்பாக விஜய் தான் சார், அவர் தான் வருவார். அப்போ இந்த 84% விஜய் தான் காரணம்ன்றீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக சத்தியமாக விஜய் தான் காரணம். ஆமாம், இது வேற யாராக இருந்தால் இப்போ இந்த பர்சன்ட் வந்திருக்குமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்திருக்காதுல்ல? ஆமாம், அதுதான் உண்மை. அப்போ விஜய்க்காக தான் இந்த 84%. கண்டிப்பாக சார். ஐயா, இந்த வாட்டி 84% ஓட்டு வந்திருக்கு. இது யாரால வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயால. விஜயால. ஆமாம். போன வாட்டி வந்து 74, இந்த வாட்டி 84, 10% ஓட்டு உயர்ந்திருக்கு. இந்த 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு. விஜய்க்கு விஜய்க்கு வந்திருக்கு.
அம்மா 84% ஓட்டு ஆயிருக்கு. இந்த 84% யாரால ஓட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயால. விஜயால. அப்ப அந்த 84% விஜய்க்காக தான் ஓட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உண்மைதான். உண்மை. கட்டாய விஜய்க்கு தான் வந்திருக்கும். விஜய்க்கு தான் வந்திருக்கும். அக்கா, இந்த வாட்டி ஓட்டு 84% போட்டிருக்காங்க. இது யாருக்காக போட்டிருப்பாங்க? யாரால இந்த இவ்வளவு அதிகமா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க தளபதிக்காக. தளபதிக்காக. ஆமா, விஜய்க்காக தான். விஜய் சாருக்காக தான் வந்திருக்கு. ஆமா. அக்கா, போன வாட்டி 74, இந்த வாட்டி 84. 10% ஓட்டு, இந்த 10% ஓட்டு யாருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 10% விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் வந்திருக்கு. விஜய்க்கு தான் வந்திருக்கும். ஆமா. கட்டாய வெற்றி பெற்றுவாங்க. ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. ஏங்க விஜய் வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். கட்டாயம் அப்ப வெற்றி பெற்றுவாங்க. ஆமா, கண்டிப்பா. நன்றிக்கா. அக்கா, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 84% ஓட்டு பதிவாயிருக்கு. இது யாரால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி தான். தளபதி தான். ஆமா, இதுக்கு காரணம் தளபதி தான் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. 2026ல் 74%, 2026ல் 84%, 10%. இந்த 10% ஓட்டு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் தளபதி தான் இருக்கும். தளபதி தான். யாருக்கே இருக்காது. இந்த 10% ஓட்டு தளபதிக்கு தான் வந்திருக்குமா? கண்டிப்பாப்பா. கண்டிப்பா தளபதி தான் வந்திருக்கும். நிச்சயமாலுமே கண்டிப்பா அவருக்கு தான் விழுந்திருக்கும். ஏன்னா அந்த மாரி வரவேற்பு, அந்த மாரி மெஜாரிட்டி எந்த தலைவனுக்கும் கிடைக்காது. என் தலைவருக்கு கிடைச்சிக்குது. கிடைச்சிருக்கு. என் அண்ணனுக்கு கிடைச்சிக்குது. கிடைச்சிருக்கு. செம்ம ஹாப்பி. அப்ப இந்த 84% விஜயால தானா? கண்டிப்பாப்பா, அவரால் தான்ப்பா.